இரவு நேர வணக்கம். 2 நிமிடத்தில் என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்து, ஏன்னா எஸ்ரா ஐயா அவர்களினுடைய கதைகள் தான் என்னுடைய குறுங்கதைகளுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக அமைந்திருந்தது. 2 பேருக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டதாக நான் நினைத்து பார்ப்பேன். ஒன்று எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள், இன்னொன்று முத்துமணி ஐயா அவர்கள். 2 பேருமே என்னை பல வகைகளில் செதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய மன உணர்வு. அந்த வகையில் பார்க்கிற பொழுது முத்துமணி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஓராண்டுகளாக இந்த மேடை, அவருடைய மனதில் இருக்கின்ற ஒரு மேடை என எனக்கு பல்வேறு வகைகளில் என்னை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய புத்தகத்தில் ஒரு வரி வரும். என்ன என்று சொன்னால், அன்றைக்கு அந்த கடை வீதியில் நீங்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காப்பியை அரைத்து அந்த வாசம் அப்படியே காற்றில் எழுந்து அங்கே போகிறவர்களோடு ஒரு நட்பு கொள்ளும் என்று சொல்வார். நான் நினைத்து பார்க்குறேன், அந்த காப்பியினுடைய வாசத்தை நானும் சின்ன வயதில் அந்த பக்கம் போகும் பொழுது நுகர்ந்து அறிந்திருக்கின்றேன். இப்பொழுது ஐயாவுடனான அந்த நட்பினுடைய வாசம், ஏன்னா அது அவ்வளோ பெரிய நறுமணமான அந்த ஒரு நெருக்கத்தை நான் பெற்றிருக்கின்றேன். எல்லாரும் சொன்னது போலயே அவர் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லிலுமே ஒரு மனிதம் இருக்கும். நான் அதைத்தான் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சொல்லுலையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதம் இருக்கும். அது அவரோடு நெருங்கி இருக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஐயா அவர்களுடைய காப்பி போலவே நான் என்னுடைய குறுங்கதை புத்தகத்தில் தேநீர் மனிதர்கள் என்று சில கதைகள் எழுதியிருக்கிறேன். அந்த கதையை எந்த கதைகளுமே பெரும்பாலும் சொல்ல முடியாது, நான் சொல்லவும் போவதில்லை. ஏனென்றால் அது நான் கவிதை போல் அதை கொஞ்சம் முயற்சி செய்து பார்த்திருந்தேன். அதில் கொஞ்சம் ஒரு நகைச்சுவையையும் முயற்சி செய்தேன். அது கொஞ்சம் சில சமயம் குரூரமான நகைச்சுவையாக கூட இருக்கலாம். எனவே அந்த தன்மைக்கு உட்பட்டு அந்த ஒவ்வொரு கதைகளையும் எழுதினேன். எனவே அது வாசிப்பதற்கு உரிய கதைகள் என்பது தான். ஐயா அவர்கள் நூலக மனிதர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள், எஸ்ரா ஐயா அவர்கள். எனக்கும் ஐயாவுக்கும் இடையில் நான் நினைத்து பார்க்குறேன், எஸ்ரா ஐயா போலவே என்னை நான் பல சமயத்தில் நான் நினைத்து கொள்வதுண்டு. ஐயா இங்கே விருதுநகரில் படித்ததிலிருந்து தொடங்கி பல பொருத்தங்களை நான் காட்ட முடியும், ஆனால் இப்பொழுது அதை சொல்வதற்கான நேரம் இல்லை. எனவே நான் அப்படி என்னை நினைத்து கொண்டு இப்போ நான் தொடர்ந்து எழுதுவது என்பது அதுவும் ஐயா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது தான். ஒரு 90 நாட்களில் தினம் ஒரு குறுங்கதையாக எழுதி கொண்டே இருந்தேன், ஃபேஸ்புக் முகநூல் வழியாக. தொடங்கும் பொழுது சாதாரணமாக இருந்தது. வாசித்தவர்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பெரிய உற்சாகத்தை தந்தது. எனவே நான் தொடர்ச்சியாக 90 நாட்களில் ஒரு 100 கதைகளை நான் எழுதிவிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் பின்னால் இயக்குகின்ற அந்த எழுத்துக்கு சொந்தம் ஐயா தான், எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் அப்படின்னு நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே என்னுடைய அந்த கதை 30 கதை வந்த பொழுதே முத்துமணி ஐயா அவர்கள் அதை நான் உங்களுக்கு நூலாக்கி தருகின்றேன், அது நூலாக்குவோம் அப்படின்னாங்க. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரைவாக அது கிட்டத்தட்ட ஒரு 100 கதைகளை அடைந்தது என்று சொன்னால், அதற்கெல்லாம் அதை வாசித்தவர்களும் அதை உற்சாகப்படுத்தியவர்களும் அதற்கு பின் இருந்தவர்கள் தான். பார்க்கின்ற ஒவ்வொன்றும் எனக்கு ஏதோ ஒரு கதையை சொல்வது போல ஒரு மன உணர்வும் அந்த உலகத்திலும் இருந்து அதை நான் எழுதியதாக நம்புகின்றேன். அந்த பொருளை, அந்த நிகழ்வை அப்படி கடந்து போகின்ற பொழுது அது ஒரு கதையோடு இருப்பது போல எனக்கு தோன்றியது தான் இந்த கதைகள் எல்லாம். நான் இப்படித்தான் அந்த கதைகளை எழுதியிருக்கிறேன். கதையிலிருந்து ஒரு வரி கூட சொல்லப்போவதில்லை. அது கவிதையாக இருக்கும், அதற்கு வேறு சில நிறைய பொருள்களும் இருக்குது என்பது என்னுடைய மன உணர்வு. எனவே நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஐயா அவர்களுடைய கரங்களால் என்னுடைய 2 நூல்கள் 3 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட முன்பு தான் வெளியானது. அது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் பெரிய மகிழ்ச்சியும். ஆனால் அதைவிட கூடுதலாக ஐயா அவர்களுடைய பதிப்பகத்தின் வழியாக என்னுடைய இந்த நூல் அதைவிட விரைவாக வருவது என்பதெல்லாம் எஸ்ரா ஐயா அவர்களினுடைய நட்பு என்பது எனக்கு ஒரு பெரிய உற்சாகமும் ஒரு பெரிய உயர்வுமாக இருப்பதை நான் உணர்ந்து பார்க்கின்றேன். அந்த வகையில் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜான் பாக்கியா ஐயா அவர்கள் எப்பொழுதுமே என்னுடைய கதையை நான் அவரை மகிழ்வுக்காக அழைத்து வந்தாலும் அள வைத்து விடக்கூடிய அளவில் அவர் பேசக்கூடியவர். அதுபோல் ஐயா அவர்களுக்கும் நன்றி. சுசிலாமா அவர்கள் என்னுடைய எல்லா நூல்களையும், இதற்கு முன்பான நூல்களையெல்லாம் வெளியிட்டவர்கள். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள். எனவே அந்த நூலை பெற்றுக்கொண்டு சிறப்பித்த அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜேசியினுடைய நண்பர்கள் மற்றும் ஆறுமுகசாமி ஐயா அவர்கள், ஒவ்வொருத்தரையும் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கதை சொன்னார்கள் இல்லையா, ஒரு எறும்புக்கு முத்தமிட்ட சிறுமி, அந்த கதையினுடைய தலைப்புகள் எல்லாமே கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட கவிதை மாதிரியே வைத்திருந்தேன். இந்த நூலுக்கு தலைப்பு எஸ்ரா ஐயா அவர்கள் கொடுத்தார். என்னுடைய கதைகளிலே அந்த ஒரு கதை உண்டு.
காடறியும் இசை என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு. எனவே நான் அதை ஒரு கவிதையாக, ஒரு நகைச்சுவையாக, ஒரு உளவியல் சேர்ந்ததாக அந்த கதையை நான் உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் படித்து அதை கௌரவிப்பதன் வழியாக நான் மகிழ முடியும். அந்த எறும்புக்கு முத்தமிட்ட சிறுமி என்பது லாப்பா ஆறுமுகசாமி ஐயா அவர்களுடைய பேத்தி தான் அந்த கதையினுடைய கதாபாத்திரம். ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒரு வரியிலிருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல் சென்று அதை நான் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தையும் அந்த குழந்தை பேச்சில் இருக்கக்கூடிய இயல்பான கவிதையையும் அந்த கதையில் நான் இறக்கி வைத்திருக்கின்றேன். எனவே அப்படித்தான் நான் ஒவ்வொரு கவிதைகளையும் எழுதியிருந்தேன். பாணனை பற்றி ஒரு கதை எழுதியிருந்தேன், சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பாணர்களை பற்றி. எனக்கு அந்த இசை மீது ஏதோ ஐயா மூலமாக கூட அந்த ஈர்ப்பு ஏற்பட்டிருக்க முடியும். நான் என்ன எழுதினேன் என்று சொன்னால், பாணனுடைய வீட்டு வறுமைக்கு 9 மாதம், வறுமை அவன் வீட்டில் வளைகாப்பு நடத்தியிருந்தது என்று எழுதியிருப்பேன். இப்படித்தான் அந்த கதையை தொடங்க. எனவே அப்படி அந்த கவிதை வேறு ஒரு தளத்தில் ஒரு உணர்வை சொல்வதற்கான முயற்சியாக நான் எழுதியிருக்கின்றேன் என்பதை விடவும், இந்த மேடையும் இந்த அங்கீகாரமும் எனக்கு மிகப்பெரிய பெருமையும் கௌரவிப்பும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.